எப்படி படித்தவங்க இந்த பொய்யை உண்மையை நம்புகிறாங்க? சமூக வலைதளத்தில் அது எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, நிறைய வெப்சைட் இருக்குது, போலியான வெப்சைட், நியூஸ் வெப்சைட்டாக இருக்கும். நியூஸ்னே போடும்போது உங்களுக்கு என்ன TN24 அப்படின்னு ஒரு TN News 24னு ஒரு சேனல் வச்சுருக்கான். அந்த பசங்க வந்து ரொம்ப அழகாக கட்டமைக்கிறான். போலியான செய்திகள் எழுதுறதுக்கான தளம். நீங்கள் நானும் பிஜேபியினுடைய 200 பக்கங்களை இன்னைக்கு வந்து முடக்கியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் வந்து குஜராத் படுகொலைகளில் என்ன நடந்ததுன்றது வந்து நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கூகுளுக்கு போயிட்டு gujaratRiots.com டைப் பண்ணுங்கள். gujaratRiots.com போய் பார்த்தீங்கன்னா gujaratRiots.comல முழுக்க அது இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பாக தான் இருக்கும். ஓஹோ. அதை ரன் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபின்ற ஆளுங்க. ஓகே. ஐடியா என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மோடி ஏதோ பண்ணிட்டாரு, உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்ன, கூகுளுக்கு போகிறது. கூகுளுக்கு போனோன்னு ஒன்று தேடி பார்க்குறது. மொதல் 10 ரிசல்ட்டை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா நீங்கள் மொதல் 10 ரிசல்ட்டுக்கு மேலே போக மாட்டீங்க. ஆமாம். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்க பண்ணது வந்து எதுவுமே புதுசு கிடையாது. இது 2ஆம் உலகப் போரில் ஹிட்லரும் கோயபல்ஸும் பண்ண அதே டெக்னிக் தான். அதே மாடல், அதே ஃப்ரேம் ஒர்க்கு, அதே கட்டமைப்பு, அதே தான் மாடல். ஆமாம். இவங்களோட பார்வை என்னென்னா, ஒரு ஆள் அல்லது ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் எங்கெல்லாம் போவார், ஒரு விஷயத்தை தேடுறதுக்கு எங்கே போவார். நான் பிரிண்ட் மீடியாவுக்கு போவேன், நான் டிவி போவேன், நான் இன்டர்நெட் போவேன். இப்போ எனக்கு சோஷியல் மீடியா ஆக்சஸ், வாட்ஸ்அப் இருக்குது, டெலகிராம் இருக்குன்னா நான் அங்கே போவேன். இங்கே எல்லா இடங்கள்லையும் நமக்கான கருத்தை திணிச்சு வச்சிடுறது. அதாவது ஹிட்லர் வந்து ரேடியோவையும் நியூஸ் பேப்பரையும் பிடிச்சி வச்ச மாதிரி. ஆமாம். சரவண கார்த்திகேயன் சார், அவங்க வந்து நிறையா மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா வந்து ஒரு பொய் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. இப்போ அதனோட ஆயுளை நீட்டிக்கிறாங்க. எப்படி நீட்டிக்கலாம்னா, ஒரு பொய்க்கு மேலே இன்னொரு பொய். இப்போ டிமானிட்டைசேஷன் எது கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் எடுத்த உடனே வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் நம்பினாங்க. அப்புறம் இல்லை அப்படின்னு வந்தபோது இல்லை கள்ளப்பணத்தை ஒழிக்கிறதுக்கு அப்படின்னாங்க. இப்போ அதுவும் கொஞ்ச நாள் இல்லை அப்படின்னு ஆகும்போது இல்லை தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு அப்படின்னாங்க. இப்போ அதுவும் இல்லை அப்படிங்கும்போது வந்து இல்லை நாங்கள் வந்து டிஜிட்டல் மணியை கொண்டு வரக்காக பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ ஆமாம், அந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பொய்யை நீட்டிச்சுட்டே இருக்கிறதுக்கு நடுவில் நீங்கள் சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சுக்கலாம்.